நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சில நினைவுகளுக்கு நேராக உங்களை நான் கொண்டு போக ஆசைப்படுறேன். இது நம்ம பிறந்து வளர்ந்த நம்ம டைமுக் எஸ்டேட்டில் உள்ள ஸ்கூல். நான் படித்தது 1990, 91, 92 காலகட்டத்தில் படித்து வந்த அந்த ஸ்கூலை தான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன். எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குது? இது நாங்கள்லாம் படித்த எல்பிஎஸ் ஸ்கூலு, அது கீழே இருக்கிற பெரிய சர்ச். இது இந்த இடம் கல்லுகளாக கிடக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் படித்தவங்க இருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்பு, ஸ்கூலுக்கு ஏற ஸ்டெப்பு, இது அந்த 1ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸ் இந்த ஸ்கூலு. இதுதான் ஆஃபீஸ் ரூம்பு. எப்படி பார்த்தாலும் இந்த மரத்துக்கு ஒரு குறைஞ்சது 40 வயசு இருக்கும். அது மறக்க முடியாத ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் நண்பர்களே. இந்த ஆஃபீஸ் ரூம்பு, இந்த ஸ்கூல். இந்த மரத்துக்கும் ஒரு 40 வருஷம் இருக்கும். இது 3ஆம் கிளாஸு, தமிழ் 3ஆம் கிளாஸு. இதுதான் உண்மையிலே மறக்க முடியாத அனுபவம். ஆகஸ்ட் 15 தான் இங்கே தான் கொடியேற்றுவாங்க. இதில் இது மலையாளம் 4ஆம் கிளாஸ் அரேஞ்சு. இதில் அசம்பிளி நடக்கும், மறக்கவே முடியாது. மறக்க முடியாத சில அனுபவங்கள். இது இப்போ அவங்க செஞ்சுருக்குது. இந்த மாமரமெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாமரம் இதெல்லாமே ஸ்கூல் அனுபவம் மறக்கவே முடியாது உண்மையிலே. இந்த இடத்துலாம் தமிழ் 2ஆம் கிளாஸு, மலையாளம் 2ஆம் கிளாஸு, இது மலையாளம் 4ஆம் கிளாஸு, இது தமிழ் 3ஆம் கிளாஸ். இது இங்கே வெளியே உட்காந்து எல்லாம் சாப்பிடுவோம். அப்போ வந்து ஒரு வாளி, தூக்குவாளி, ஒரு வாளி, பெரிய வாளி இருக்கும். அந்த வாளி தான் கஞ்சி பயிரெலாம் கொடுப்பாங்க. இந்த இதுக்கு பிறகு தான் கஞ்சியெல்லாம் காப்பாங்க. மறக்க முடியாத அனுபவங்கள் இது எல்லாமே. நான் படித்த வருஷம் 1990, 91, 92 அந்த காலகட்டங்களில் தான் இந்த லுத்தரன் எல்பிஎஸ் ஸ்கூலில் படித்தது. உண்மையிலே மறக்க முடியாத சில அனுபவங்கள்லாம் இருக்குது. ஏன்னா யாராலையும் மறக்க முடியாது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் உண்மையிலே உங்களுக்கு இந்த ஸ்கூல் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பழைய ஞாபகங்கள் எல்லாம், படித்த ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது இது வந்து விஜிஎம்எஸ் ஹாஸ்பிட்டல். அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துல கேரளா இடுக்கி வண்டிப்பெரியார் டைமுக் அப்படிங்கிற எஸ்டேட்டில் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் இந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வழி தான் ஆஸ்பத்திரி போவாங்க. பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, விஜிஎம்எஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. நான் நிற்கிறது சென்ற இடம். இந்த வழி போனால் நேராக ஆனக்குழி போகக்கூடிய இடம். பார்த்தா தெரியும், காலையில் ஒரு அம்மா வேலைக்கு போகிறதுக்காக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இப்போது கொழுந்து வெட்டக்கூடிய ஒரு பருவத்தில் நிற்கிது. இப்போ டீத்தூள் தயார் பண்ணுறாங்கல்ல, நம்ம அது வெட்டக்கூடிய பருவத்தில் நிற்கிது. வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீயருமாங்க, கை வச்சு விடுற சீயர் தான் வச்சு தான் வெட்டுவாங்க. ஆனால் இப்போது எல்லா மிஷினும் கொண்டு வந்துட்டாங்க, பேட்ரி. ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஆள் கையெல்லாம் பயங்கர சொல்கிற பயங்கர வேலை எடுக்கும். ஆனால் அது கஷ்டப்போ ஜனங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இது வந்து அந்த வேலையாளர்களை ஏற்ற போகிற வண்டி. ஹாய் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து உண்மையிலே நாங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு விசேஷமான ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ள சரித்திரம் என்ன அப்படின்னா, இங்கேருந்து தான் இந்த ஆனக்குழி விஜிஎம்எஸ் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு தண்ணி போகிற இடம். ஆமாம், ஆனக்குழி விஜிஎம்எஸ் இங்கே டைமுக்கும் முக்கால்வாசி இடத்துக்கு தண்ணி வரும். நீங்கள் பல இதில் பார்த்துருப்பாங்க இந்த இடம். இதுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ள இடம். இங்கே உள்ள ஜனங்களுக்கு இங்கே தான் துணியெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஷூட்டிங்லாம் எடுத்துருக்காங்க. பழைய காலத்தில் சிவாஜி, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அவங்கள வச்சு இங்கே படமெல்லாம் எடுத்திருக்காங்க. நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்துங்களா என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இங்கெல்லாம் முன்னோதர்கள், அதாவது நம்ம பாட்டி தாத்தா அவங்க காலத்தில், நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு கரடுமுடான ஏரியா, பயங்கர ஏற்றமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து அவங்க குழந்தெல்லாம் வெட்டி தங்களோட மக்களை அவங்க காப்பாற்றின அந்த இடம். பிரியமானவர்களே பாருங்களேன். தண்ணி இது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் ஆள் இருந்தாங்க. உண்மையில அப்போ ரொம்ப சந்தோஷமாக கலகலப்பாக எல்லோரும் வெளியே இருந்து சாப்பிட்றது, விளாடுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ஏரியா அந்த ஏரியா. அது வேலையாளை கூப்பிடக்கூடிய வண்டி இந்த போய்கிட்டு இருக்கு. இதான் அந்த வேலையாளை ஏற்றக்கூடிய வண்டி. இப்போ வாங்க, இப்போ வேலைக்கு போனால் எத்தனை மணிக்கு வருவீங்க? சரி, இதான் பழைய லயங்கள். நான் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் உண்மையிலே இப்போ பார்த்துக்கிட்டா இது பராமரிப்பு இல்லாமல் அப்படியே லயமெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கிரவுண்டு. இது என்ன கிரவுண்டு அப்படின்னா, இங்கே எல்பிஎஸ்சியில் அங்கே படித்தா அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து தான் ட்ரைனிங், ஓட்டப்பந்தயம், கபடி ஆடுறதுக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டுருவாங்க. இது இப்படி சொல்லாமல் இருக்க முடியாது. இதான் டைமுக்கில் ஆனக்குழிக்கு டைமுக்கு அடைக்க இருக்குல்ல லுத்ரன் சபை. இந்த சபை இதான் அந்த லுத்ரன் சபை சர்ச். மேக்ஸிமம் இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஏன்னா இங்கே வாழ்ந்தவங்க இவங்க எல்லாமே அநேகர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா இப்படி எல்லா இடத்துலையும் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு காணிக்கணும். இப்போ நான் காணிக்க வந்து இது ஹோட்டல் சும்மாங்க. இது ஸ்டாஃபு, அதான் ஃபீல்டு ஆஃபீஸரு, இவங்கெல்லாம் தங்குற வீடு தான் இந்த வீடு எல்லாமே. இந்த ஏற்ற மேலே தெரியுற வீடு இந்த வீடு எல்லாமே. ஆமாம், இப்போது இங்கே ஆள் இல்லை, இருக்கிறதுக்கு ஸ்டே பண்ணதுக்கு ஆள் இல்லை. கிந்திக்காரங்க இருந்தாங்க, வேலை கிந்திக்காரங்க இருந்தாங்க. அவ்வளோ இங்கெல்லாம் ஃபீல்டு ஆஃபீஸ் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க குவார்டர்ஸ் எல்லாமே. இங்கெல்லாம் பால் இருக்கிறாங்க. ஏன் இந்த வீடியோ நான் நேர்களுக்காக நான் சமர்ப்பணம் பண்ணுறோம்னா, அந்த காலத்தில் உண்மையிலே ஆளுங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தேயிலை காட்டில் வேலை பார்த்து பிள்ளைங்களை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ பார்க்க நீங்கள்லாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ரோடு முதல்ல ரெடியாகும். இங்கே பார்த்துக்கிட்டிங்களே இந்த ஒரு அம்மா நிற்கிறாங்க தெரியுதா? இவங்கெல்லாம் காலைக்கு வேலைக்கு போகிறதுக்கு இந்த பணியில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போகிறோம் 450 ரூபா 500 ரூபா சம்பளம் கிடைக்கும் ஏலக்காய் எடுக்கிறதுக்கு. அம்மா வண்டி வரலையா? வரல. எல்லாமே அப்படி கஷ்டப்பட்டு இன்றைக்கும் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. சில காரியங்கள் நான் லைவாக போடுறேன் பாருங்கள். ஆமாம், எங்கே வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? 5 ரூபா கிடைக்கும். வண்டியா நடந்து போகிறீங்களா? எத்தனை மணிக்கு வேலை முடியும்? அப்போ 3:30. சரி, இது வந்து யூடியூப்பு. ஆமாம் ஆமாம்.
எல்பிஎஸ் ஸ்கூலுக்குள்ளே இப்போ முதல்ல அப்படிலாம் இருந்துச்சு, இப்போ போர்டெல்லாம் வச்சு கேட்லாம் போட்டு நல்லா ஸ்டாண்டர்டாக. இப்போது ஹெச்எம் வந்து செல்வம் சார் அப்படிம்பாங்க, அவங்க தான் இப்போ ஹெச்எம்மாக இருக்கிறாங்க. இல்லை மோகன் சார் அப்படின்னு அவங்க இருந்த வீடு இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி தான். வீரையா, அதாவது இந்த இடம் வந்து நம்ம மைக் செட் சிப்பையான் அப்படின்னாங்க. விஜயா சூப்பர் சாங். எங்கே வேலை? ஆமாம், இது ஒரு காலத்தில் இப்படி இருந்த ஒரு இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்பர் 1 இருந்த கடை. இந்த கடையெல்லாம் இன்றைக்கி கடைப்பிடுறது. இது முதல்ல பேவிச்சனை கடை வச்சுருந்த கடை. இது நம்ம குமாரனே ஜவுளி கடை. நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டைமுக் போஸ்ட் ஆஃபீஸ் இதான். நான் இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பிரியமானவர்களே. இது ஃபுல் இன்றைக்கி சில அனுபவங்களை உங்களுக்கு நான் காண்பிச்சு தந்துருக்கிறேன். ஒரே ஒரு வேலை வண்டி கூட போகுது, அதையும் கூட காணிச்சிட்டு நான் வீடியோ நிறைவு செய்கிறேன். எங்கள் டைமுக்கு நாட்டாமல் கை கழிக்கணும் அப்படி. ஆமாம், அவ்வளோ நல்லா ஆய்வு வரைக்கும் இட்லியை பாருங்கள். இதான் எங்கள் டைமுக்கு ஆனக்குள்ளி ஓடுற பஸ்ஸு. இந்த வேலையாள் போவாங்க, எல்லோரும் போவாங்க. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த 2026 இந்த ரோடு வேலை முடியும்னு நினைக்கிறோம். நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கணும். வண்டி சைடு எடுக்குது எல்லாமே பாடு தான். இதெல்லாமே அந்த ஏலக்காட்டுக்கு ஆளுக்கு போகக்கூடிய வண்டி. இப்படி காலையில் எல்லோரும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா சூடாக சாயெல்லாம் குடிச்சு, இது நீங்கள் பார்க்குற கடை வந்து நம்ம டைமுக்கு ஏற்ற மேலே போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற அனிதா டீ ஸ்டார். ஆமாம், காலையிலே சூடாக கடிலாம் போட்டுறாங்க. வேலைக்கு போகிறவங்க கடிலாம் வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காலையில் அதிகாலையில் எல்லாம் வந்து ஒன்றா இருந்து பேசி எடுத்து பேப்பர் பார்த்து நியூஸெல்லாம் பார்த்து போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக இருக்கும். இது வந்து காலையில் அந்த ஏலக்காடுக்கு வேலைக்கு போகக்கூடியவங்க வந்து அந்த வண்டி தான் அவங்களை ஏற்ற போயிட்டு இருக்க வண்டி. தம்பி தான் கௌசி. தேங்க்ஸுப்பா. காலைல அப்படியெல்லாம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்து டீயை குடிச்சிடலாமா தமிழில் நின்றுருக்கேன். ஹாய் கௌசி, காலைல சாப்பிடுறதுக்கு என்ன டிஃபன் என்ன இருக்கும்? தோசை. பரோட்டா டெய்லி போடுவீங்களா? அப்படி இல்லைப்பா, இந்த கடி போடுறது எல்லாமே எல்லாம் ஃபுல்லாக வேலைக்காரங்களாம் வந்துடுவாங்கண்ணே. வேலைக்காரங்க தான் கடியெலாம் போடுறேன். சரி.